இன்னைக்கு சென்னையில இருந்தாங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணி கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ரூமை போட்டு கோயில்ல சாமி கும்பிட்டு வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணி ராமர் பாதம் லோக்கல் கோயில் எல்லாம் காமிச்சு நேரம் தனுஷ்கோடி போயாச்சுங்க. தனுஷ்கோடி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மீன் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அண்ணனோட சேர்ந்து மீன் சாப்பிட்டு அண்ணன் என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் சென்னையில டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. அடிக்கடி டூர் பேக்கேஜ் போடுவாங்களாம். அடுத்த பேக்கேஜ் ஆறுபடை கோயிலுக்கும் போறாங்களாம். அதுல ராமேஸ்வரமும் சேர்த்திருக்காங்களாம். ஒரு ஊருக்கு பேக்கேஜ் போடும்போது அந்த ஊர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முதல்ல வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பேக்கேஜ் போடுவாங்களாம். நல்லபடியா ராமேஸ்வரத்தை சுத்தி காமிச்சு ராமேஸ்வரத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லா விவரத்தையும் சொல்லி திருப்தியா போய் ரூம்ல இறக்கி விட்டாங்க. நான் சென்னையில இருந்து வந்தேன். அண்ணன் வந்து ஒரு நாள் முன்னாடி போன் பண்ணுங்க, கன்ஃபார்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னாரு. காலைல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிட்டு கோயில சுத்தி காமிச்சாரு. இப்ப தனுஷ்கோடி அரச்சன் மணி எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இன்னைக்கு எத்தனை ரூம்ல விட்டுருவாரு. இதோட சர்வீஸ் சூப்பரா இருக்கு. தெரியாத ஊர்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியும் என்றால் மட்டும் செய். அம்புடுதாங்க. ராமேஸ்வரத்துல ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து உங்கள் கிறுக்கு டப்பி. ராமேஸ்வரத்திலேயே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி. டடடடடா.